ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகடிக்க ஆசை சீரியல் நியூ ப்ரமோ என்னென்னு பார்க்கலாம். டயட்டீஷியன் வந்துட்டு விஜயாக்கு நிறைய லிஸ்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உடம்பு வந்து ஸ்லிம் ஆகிடும், நல்லா ஹெல்த்தியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்து வந்து காமெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. உடனே அவங்கள பார்த்துட்டு டயட்டீஷியன் வந்துட்டு, இந்த மாதிரி நீங்கள் எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருந்தால் உங்கள் உடம்புக்கு எந்த பிரச்சனையுமே எப்போவுமே வராது. எல்லாம் நீங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்க, உங்கள் நல்ல மனசுக்கு நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு டயட்டீஷியன் சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே முத்து வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. போதும் போதும் ஓவராக வலியாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. இல்லை மீனா, நான் எதுக்காக வலிஞ்சு பேச போகிறேன்? நான் அப்படிலாம் இன்னும் நினச்சி பேசல, நான் சும்மா தான் கேஷ்ஃபுல்லாக தான் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஃபீஸ் இந்த வாரத்துக்கு 4500. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நான் க்ளாசரி திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்ததுக்கு எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு 10,000 நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது ஒரு வாரத்துக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 10,000? சரி சரி, நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜ் வந்துட்டு. ரோகிணி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் முத்து வந்து பயங்கரமாக கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டு தான் இவ்வளோ ஒல்லியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டயட்டீஷியனை பார்த்து முத்து வந்து கேட்குறாங்க. ஆமாம், நான் இது மாதிரி நிறைய ஃபுட் எடுத்துப்பேன், நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்பேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. டயட்டீஷியன் சொல்கிற ஃபுட் எல்லாமே நோட் பண்ணதுக்கப்புறமா ரவி வந்து சொல்கிறாங்க, என்னது இது நாட்டு வைத்தியம் மாதிரியே இருக்கே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து சந்தேகப்படுறாங்க. அதுக்கப்புறம் மீனா வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. இப்போ இதுக்கு வேறு தனியாக சமைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இதோட இந்த ப்ரமோ முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி லாடஸ் நடக்க போகுது நம்ம பார்க்கலாம்.